யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. யோகிசாமியின் அரவணைப்பில். இதன் ஆசிரியர் ராம அரு லட்சுமணன் செட்டியார், லே. வள்ளியம்மை ஆச்சி அவர்கள். இதில் நாம் இன்று பார்க்க இருக்கும் தலைப்பு மாவுருண்டை. ஆச்சிக்கு இறைபக்தி அதிகம். அதன் காரணமாகவே பகவானிடம் அதிக பக்தி கொண்டார். பகவானை வழிபடுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைவார். ஒருமுறை ஆச்சி பகவானுக்கு கொடுப்பதற்காக மாவுருண்டை செய்தார். அவர் பகவான் மேல் உள்ள பிரியத்தில் அதிகமாகவே மாவுருண்டை செய்தார். அதை கவனித்த நான், எதற்காக இவ்வளவு அதிகமாக செய்கிறாய்? பகவான் முழுவதுமாய் அப்படியே சாப்பிடப் போவதில்லையே என்று கேட்டேன். அதற்கு என் மனைவி, நான் பகவானுக்காக செய்கிறேன் என்று மட்டும் பதில் கூறினார். பின்பு நானும் என் மனைவியும் பகவானை தரிசிக்க அவர் செய்த மாவுருண்டை உடன் சென்றோம். பகவானை தரிசிக்கும் போது சாமி மாவுருண்டையை எடுக்கவே இல்லை. ஆச்சி மனம் கலங்கினார். அப்போது நான் பகவானிடம், சாமி, இந்த மாவுருண்டையை ஆச்சி உங்களுக்காகத்தான் செய்தார்கள் என்றேன். இதை கேட்டு சாமி தன் அன்பு பக்தை தனக்கு செய்து கொண்டு வந்த அந்த மாவுருண்டையை சாப்பிட்டார். அங்கே நடந்த ஆச்சரியம் என்னவென்றால், சாமிஜி இதனை அதிகமாக சாப்பிட மாட்டார் என்று நான் எண்ணியது தவிடு பொடியாகியது. சாமி தன் பக்தை அளித்த அன்பு உருண்டைகளில் பாதியை எடுத்து கொண்டார். தூய அன்பினால் கடவுளின் அருளை பெறலாம் என்று என் சிறுவயதில் கண்ணப்ப நாயனாரின் கதையில் உணர்ந்தேன். இன்று என் மனைவியின் தூய பக்தியில் அதனை கண்டு கொண்டேன். கோவிலான ஆசிரமம். பகவானால் முதலில் கோவில் என்று சொன்ன சம்பவம். பறந்து விரிந்த இந்த பூவுலகத்தை ஆளும் இறைவன் அனைத்து உயிர்களிடத்தும் வாழ்கிறான். அந்த இறைவன் தன் மீது தூய்மையான அன்பு கொண்ட பக்தரை ஒரு நல்ல விஷயம் நடப்பதற்காக திருவிளையாடல்கள் செய்வது வழக்கம்தானே. அப்படித்தான் பின்வரும் சம்பவமும் நடந்தது. பகவானின் சிறந்த பக்தை ஆச்சி என்பது நமக்கு தெரிந்த விஷயமே. எப்பொழுதும் இறை சிந்தனையுடனும் இரக்கமுள்ள மனதுடனும் அமைதி தழுவும் முகத்துடனும் சுறுசுறுப்புடனும் இருக்கும் ஆச்சிக்கு திடீரென்று உடல்நிலை சரியில்லை என்று தெரிந்தவுடன் என் மனம் பதறியது. என்றும் கண்ணை கவரும் செங்கதிர்களை வீசி பூவுலகை வெளிச்சமாக்கும் சூரியன் இன்று காலையிலிருந்து மாலை வரை நம்மை துடிதுடிக்கச் செய்கிறானே என்று எண்ணினேன். இளம் மஞ்சள் நிறத்தில் சூரியன் தன் வெளிச்சக் கதிர்களை சிறிது சிறிதாக குறைத்து கொள்ள, வெப்பம் குறைந்து புத்துணர்வு கூட்டி குளுமை தரும் மாலை பொழுதை ரசிக்க முடியாமல் ஆச்சியின் உடல்நிலை கண்டு பரிதவிப்புடன் ஜஸ்டிஸ் அருணாச்சலத்தின் இளைய சகோதரரும் மருத்துவருமான ராமநாதனுடன் ஆச்சியின் அருகில் இருந்தேன். மருத்துவர் ராமநாதன் ஆச்சியை பரிசோதித்து பார்த்துவிட்டு, இங்கிருந்து மருத்துவம் செய்ய முடியாது. அதற்கு போதிய வசதிகள் உங்கள் வீட்டில் இல்லை. எனவே நீங்கள் ஆச்சியை அழைத்து கொண்டு அதீதி ஆசிரமம் வாருங்கள். நானும் ஆச்சியை அழைத்து கொண்டு அந்த ஆசிரமத்துக்கு அன்று இரவே சென்றேன். அதீதி ஆசிரமத்துக்கு பக்கத்தில்தான் பகவானின் ஆசிரமம். இரவு நேரத்தில் பகவானை தரிசிக்க இயலாது என்பதால் எனது மனத்தால் பகவானை நினைத்து கொண்டு அந்த கடினமான இரவு பொழுதை கழித்தேன். அந்த இரவு பொழுதில் என்னுடன் சேர்ந்து கூட இருந்தவர்கள் இருவர். ஒருவர் டாக்டர் ராமநாதன், மற்றொருவர் அதீதி ஆசிரமத்திலுள்ள சௌமியா அம்மா. அவர்கள்தான் என்னுடன் சேர்ந்து ஆச்சியை பார்த்து கொண்டார்கள். மறுநாள் காலையில் பகவானை தரிசித்து என் மனவேதனையை கூறி அதை அகற்றும்படி வேண்டினேன். சாமி என்னை சமாதானம் செய்து அனுப்பி வைத்துவிட்டு எனது பிள்ளைகள் 3 பேரையும் அழைத்தார். அவர்கள் பகவானை தரிசித்தது சுட்டெரிக்கும் மதிய வேளை. அந்த மதிய வேளையில் மனத்தில் அனல் சுடும் வேதனையுடன் பகவானை தரிசித்த என் பிள்ளைகளிடம் சாந்தம் தவழும் முகத்துடன் இருந்த பகவான் கேட்டது ஒன்று மட்டும்தான். அம்மாவால் கோவிலுக்கு வர இயலவில்லையா என்றுதான். தான் இருக்கும் இடத்தை ஆசிரமம் என்று மட்டும் அழைக்கும் பகவான் அன்றுதான் அந்த ஆசிரமத்தை மனதுக்கு அமைதியும் சாந்தமும் சந்தோஷமும் தரும் கோவில் என்று கூறினார். யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா.
பகவானின் அரவணைப்பில் என்றும் நாம்.